ஒட்டுமொத்த வேளாண் செய்தித்துறையான அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். இந்த எபிசோடிலிருந்து விவசாயத்துறையின் ஒரு பேயை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இது இதுவரை விவசாயிகளையும் பயனாளிகளையும் இழப்பின் ஆழத்திற்கு தள்ளியது. அந்த இழப்பிலிருந்து அவர்கள் ஒருபோதும் எழமாட்டார்கள். இதுவரை பல விவசாயிகளிடம் விவசாயம் செய்வதற்கான சரியான வழியை சொல்லி விவசாயிகளுக்கு பல அத்தியாயங்களில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். அவர்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், பயனாளிகள் எப்படி நஷ்டம் அடைகிறார்கள் என்பது பற்றி தெரிய வேண்டும். விவசாய கொள்கை ஏதுவாக இருந்தாலும் சரி, நான் யாரை நம்பி பேசுகிறேன்? அதாவது இயற்கை மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை விவசாயம், கரிம மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை விவசாயம். இதுதான் உண்மையான விவசாயம். இதை செய்யாமல் விவசாயத்திற்கு தவறான திசையை கொடுத்து வருகிறோம். சுயநல எண்ணங்களும் லாப வெறியும் பொறுமையாக ஒரு வழியாக கருதி விவசாயத்தை தவறான பாதையில் கொண்டு செல்கிறது. இதை செய்ய அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி செயற்கை பொருள் ஆர்கானிக் என்ற வார்த்தையை எல்லாம் முன்வைத்தும் உலகையே ஏமாற்றுகிறார்கள். விவசாயிகளும் பயனாளிகளும் ஏமாற்றப்படுகின்றனர். விவசாயிகளும் பயனாளிகளும் பாதிப்பை ஏற்படுத்தி இந்த ஆர்கானிக் பேயை மத்தியில் உள்ளவர்கள் சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். உங்களை தவறான திசையில் அழைத்து செல்கிறது. இதை செய்ய அனைத்து மக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை சிற்றின்ப பொருள். முக்கிய விஷயம் விவசாயம். அனைத்து விவசாய பொருட்களையும் கவர்ச்சிகரமான பேக்கேஜில் அடைத்து ஆர்கானிக் என்ற வார்த்தையை பார்த்து விவசாயிகளையும் பயனாளிகளையும் ஏமாற்றி வருகின்றன. சமீபத்தில் லண்டனில் இருந்து இங்கிலாந்துக்கு சென்றேன். அங்கே எங்களைப் போல் பால் கறந்த பிறகு ஒரே நாளில் பயன்படுத்துவதில்லை. பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்ட பாலாக உள்ளது. அது சீல் வைக்கப்பட்டுள்ளது. டீ போடுறதுக்கு நம்ம பால் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட கேட்டேன். நான் கேட்ட உடனே பாலை என் முன் வைத்து இது ஆர்கானிக் பால் என்றார். அதை பார்த்ததும் அதிர்ந்து போனேன். பாலில் கூட ஆர்கானிக் எப்படி இருக்கிறது? ஒரு சில துணி கடைகளில் கூட ஆர்கானிக் ஆடைகள் விற்பனையாகிறது என்பது நமக்கு துரதிர்ஷ்டவசம். எல்லாவற்றிற்கும் முன்னால் ஆர்கானிக் விற்கிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆர்கானிக் சொல்லி நுகர்வோரை ஏமாற்றுகிறார்கள். அதேபோல விவசாயிகள் மையப்படுத்தப்பட்ட விவசாயம் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இது பற்றி சரியான செய்திகளை வெளியிடுவதில்லை. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விவசாயத்தில் செறிவூட்டப்பட்ட விவசாயம் மற்றும் ரசாயன விவசாயம் உள்ளன. சத்துக்கள் பிரித்த விவசாயம் செய்வதால் பாதிக்கப்படுகின்றன. இந்த ஆர்கானிக் என்ற வார்த்தையை பாக்கெட்டில் போட்டு சத்துக்களை மட்டுமே கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளிடம் சொல்லி அதை வாங்கி விற்கிறார்கள். அதாவது ஆர்கானிக் என்ற சொல்லை பயன்படுத்தி ஆர்கானிக் என்று எல்லாவற்றையும் விற்று அதிக லாபம் எடுக்கிறார்கள். அதிக விலை வசூலிப்பதால் நுகர்வோருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. நல்ல விளைச்சல் இல்லாததால் விவசாயி நஷ்டமடைகிறான். இதிலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றுவது என்பதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் ஒரு புதிய முழக்கத்துடன் உங்கள் முன் வருகிறேன். அதாவது ONBA, இயற்கை மற்றும் ஊட்டச்சத்து சமச்சீர் விவசாயம். கரிம மற்றும் ஊட்டச்சத்து சமச்சீர் விவசாயம் என்பது மற்றும் கரிம மற்றும் ஊட்டச்சத்து சமச்சீர் விவசாயம் என்பது கரிம மற்றும் சத்தான பொருட்களின் சீரான சாகுபடியாகும். இப்படிதான் விவசாயம் செய்ய வேண்டும். இது உண்மையான மற்றும் சரியான விவசாயம்.
சமச்சீர் விவசாயம் என்பது சத்துக்கள் மற்றும் சத்துக்கள் சமமாக சாகுபடி செய்வதாகும். நான் இதை விளக்குகிறேன். ONBA 4-5 துறைகளில் உள்ள உங்களுக்கு தயவு செய்து இதை கவனித்தால் எது ஆர்கானிக், எது சத்து என அனைவரும் தெரிந்து கொள்வீர்கள். நாம் என்ன செய்கிறோம், இவை இரண்டும் நமக்கு ஏன் தேவை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் ஆர்கானிக் பேய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆர்கானிக் என்ற வார்த்தையை நாம் 7ஆம் வகுப்பில் முதன்முறையாக கேட்டிருக்கலாம். வேதியியலை கரிம வேதியியல் மற்றும் கனிம வேதியியல் என 2 பகுதிகளாக பிரித்துள்ளோம். அங்கிருந்து ஆர்கானிக் என்ற சொல்லை அறிய ஆரம்பித்துட்டோம். அதுவும் வேதியியல் என்பது படித்தவர்களுக்கு தெரியும். பொருள் கரிமப் பொருட்களும் ஒரு இரசாயன பொருள். எனவே இந்த கரிமப் பொருள் இரசாயனமாகும். அதேபோல கரிமப் பொருட்களும் ஒரு இரசாயன பொருள்தான். இங்கே கரிம மற்றும் கனிம இந்த இரண்டும் இரசாயன பொருட்கள். இந்த 2 வகையான இரசாயனங்களும் இரண்டிலும் அதிக வைரஸ்கள் உள்ளன. மேலும் நன்மை பயக்கும் பொருட்களும் உள்ளன. இரண்டில் ஒன்று மட்டும் சரி, அது நடக்காது என்று பொருள். ஆர்கானிக் பாதுகாப்பானது, ரசாயனம் விஷமானது. இது சரியல்ல. இப்படி சொல்வது முற்றிலும் தவறு. கரிம வேதியியலின் பொருள் என்னவென்றால் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். எந்த ஒரு பொருளிலும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் பிணைக்கப்பட்டுள்ளன. அந்த பொருள் கரிம வேதியியல் அல்லது கரிம கலவை கரிம பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமே அர்த்தம். எந்த ஒரு கலவை அல்லது கலப்பு பொருள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் இருந்தால் அது கரிம கலவை என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டுமே பொருள். கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் பிணைக்கப்பட்ட பிறகு இரண்டாவது பொருள் ஏதுவும் இருக்கலாம். இது விஷமாக இருக்கலாம் அல்லது நச்சுத்தன்மையற்றதாக இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு பொருளிலும் ஹைட்ரஜன் மற்றும் கார்பனின் பிணைப்பு உள்ளது. அந்த பொருளை ஒரு செயற்கை பொருள் என்று அழைக்கிறோம். இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமும் அதை ஏராளமாக பகிரப்படுவதன் மூலமும் இந்த ஆர்கானிக் வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமும் இந்த மக்கள் நிறைய நன்மைகளை பெறுகிறார்கள். அவை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த பூமியில் கனிம மற்றும் கரிம இரண்டும் மிகுந்த நச்சு பொருட்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிக நச்சு பொருட்கள் இந்த கரிம பொருட்கள் கூட கரிம சேர்மங்களில் உள்ளன. உதாரணமாக சோடியம் சயனைடு. இந்த சோடியம் சயனைடை நாக்கில் தடவினால்தான் நாம் இறந்து விடுவோம். இரண்டாவது, கரிமமானது பாக்ஸ்க்ளோ பிளாட் என்ற தாவரத்திலிருந்து வருகிறது. இதுவும் மிகவும் விஷமானது. அவ்வளவு இல்லை, தேப்சி பருப்பு விஷம். அதுவும் ஆர்கானிக் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். வைரசுகள் விஷம் என்றாலும் அவை இயற்கையில் கரிமத்தன்மை கொண்டவை. கரிமமாக இருந்தாலும் இது விஷமானது. அதேபோல் இந்த கணுக்கா விதையும் ஒரு விஷ தாவரமாகும். இது ஆர்கானிக். இந்த மக்கள் ஆர்கானிக் பேயை பற்றி உலகை ஏமாற்ற முயற்சிக்கின்றன. அதேபோல் இந்த வார்த்தைகளை பிரச்சாரம் செய்து அனைவரையும் கொள்ளையடித்து வருகின்றன. ஆர்கானிக் என்பது ஒரு பொருளில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் பிணைப்பு இருந்தால் அது ஆர்கானிக் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தாவரமும் ஒரு ஆர்கானிக். ஏனெனில் தாவரத்தின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும், உதாரணமாக நம் வேரை எடுக்கலாம், தண்டு எடுக்கலாம், இலையை எடுக்கலாம், ஒவ்வொரு பாகமும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும். கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை கொண்ட பிறகு அது ஆர்கானிக் என்று அழைக்கப்படுகிறது. தாவரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் உள்ளதா
இல்லையா என்று விஞ்ஞானிகளிடமும் கேளுங்கள். தயவு செய்து நுகர்வோருக்கு ஆர்கானிக் தயாரிப்பு என்று சொல்லாதீர்கள். ரசாயனம் இல்லாத பொருள் என்று சொல்லி விற்க வேண்டும். ரசாயனம் இல்லாதது என்றால் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் போன்ற நச்சுப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அவற்றின் உணவுகள், பழங்கள், இலைகளில் இருக்கும். நம் சாப்பிட்ட பிறகு நம் உடல் உறுப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் சாகுபடி செய்ய வேண்டும். புதிய பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சைக்கொல்லிகள் வருகின்றன. அதன் கழிவுகள் மிக குறுகிய காலத்தில் பல்வேறு பகுதிகளில் தங்காது. ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அல்லது பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் விவசாயம் செய்ய வேண்டும். இதுபோன்ற புதிய பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் வருகின்றன. அதில் கழிவுப் பொருட்கள் மிக குறுகிய காலத்தில் பல்வேறு பகுதிகளில் தங்காது. அத்தகைய பொருட்களை பயன்படுத்துவதில் தவறில்லை. தண்டு எடுக்கலாம், இலையை எடுக்கலாம். ஒவ்வொரு பாகமும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும். செயற்கை பைரோதாய்டுகள் அல்லது அதிக ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே அதிக அளவு தெளிப்பதன் மூலம் அல்லது பழங்களை பறிக்கும் முன் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் ரசாயன பொருட்கள் பழங்கள் அல்லது தானியங்களில் நுழைந்து அந்த பழங்கள் அல்லது தானியங்களை சாப்பிடும்போது நமக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுகின்றன. இயற்கை பயிர்களை வளர்க்க இயற்கை பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் செய்ய வேண்டும். எதையும் பயன்படுத்தாமல் விவசாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் விசித்திரம். கொடுக்க வேண்டிய சத்துக்களை அதே அளவில் கொடுக்க வேண்டும், அதிக அளவில் கொடுக்கப்படக்கூடாது. எல்லாவற்றையும் அறிந்த விஞ்ஞானிகள் தவறான திசையை காட்டுவது வருந்தத்தக்கது. ONBA கரிம மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை. விவசாயம் என்றால் கரிம மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை விவசாயம். NBA என்றால் என்ன? செறிவூட்டப்பட்ட பொருள் மண்ணுக்கானது மற்றும் ஊட்டச்சத்து என்றால் சத்தான பொருள் ஆலை. அனைத்து தகவல்களையும் அறிந்தவர்களே விஞ்ஞானிகளே. வேளாண் அதிகாரிகளோ சில நிறுவன அதிகாரிகளோ தாவரங்களை எந்த சத்துக்களையும் எடுத்துக்கொண்டாலும் செடிகள் அவற்றை சிக்கலான வடிவில்தான் எடுத்துக்கொள்கின்றன என்று கூறுவதில் ஒவ்வொரு விவசாயியும் கவனிக்க வேண்டும். பொருள்தானே கலவையில் வடிவமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதன் பொருள் தாவரமானது ஒரு ஊட்டச்சத்தை எளிதில் ஒன்றை மட்டும் உறிஞ்சாது. அமிலப்பொருள் அல்லது கரிமப்பொருள் அல்லது கனிமப்பொருள் ஆகியவற்றால் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தாவரங்கள் சிக்கலான வடிவத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மட்டுமே உறிஞ்சுகின்றன. இதை சொல்வதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் தாவரங்களுக்கு நாம் வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து சிக்கலான வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் தாவரங்கள் சிக்கலான வடிவத்தில் மட்டுமே ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, நமது வளிமண்டலத்தில் நைட்ரஜன் N2 வடிவில் உள்ளது. வடிவத்தில் உள்ளது. இது 78% நைட்ரஜன் ஆகும். மற்ற அனைவரும் 22%. அதாவது நைட்ரஜன் மட்டுமே N2 வடிவில் 78% ஆகும். தாவரம் இந்த நைட்ரஜனை எளிதில் உறிஞ்சிவிட்டால் நமது சூழலில் தேவையான அளவில் நைட்ரஜன் கிடைக்கும். ஆனால் தாவரங்களால் இயற்கையாக நைட்ரஜன் உறிஞ்ச முடியாது. நைட்ரஜன் மட்டுமல்ல, தாவரங்கள் அவற்றின் சிக்கலான வடிவத்தில் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். இந்த விஷயத்தை
எந்த விஞ்ஞானியும் இதுவரை சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரியும், ஆனால் சொல்லவில்லை. அதாவது தாவரங்கள் சிக்கலான வடிவத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே உறிஞ்சும். ஏனெனில் தாவரங்களால் பொதுவாக கிடைக்கும் சத்துக்களையோ தனித்தனியாக உறிஞ்சு கொள்ள முடியாது. நம் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் N2 வடிவில் தாவரங்கள் எளிதில் உறிஞ்சுவதற்கு தாவரத்தில் நைட்ரோகோனோஸ் என்ற நொதி இருக்க வேண்டும். நைட்ரோகோனோஸ் எனப்படும் நொதியை கொண்ட எந்த பாக்டீரியாவும் N2வை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தாவரங்களில் நைட்ரஜன் என்சம் இல்லை. எனவே தாவரத்தால் இயற்கை நிகழும் நைட்ரஜன் அல்லது N2வை உறிஞ்ச முடியாது. இந்த நைட்ரஜன் என்சம் எதில் காணப்படுகிறது? ரைசோபியம், அசிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ் போன்ற குறிப்பிட்ட பாக்டீரியாக்களில் பயன்படுத்த வேண்டும் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். இந்த அனைத்து பாக்டீரியாக்களிலும் கிடைக்கின்றன. இவற்றில் நைட்ரோசோனோஸ் அல்லது நைட்ரஜன் என்சம் தயாரிக்கப்படுகிறது. இந்த நைட்ரஜன் என்சம்கள் சுற்றுச்சூழலில் இருக்கும் நைட்ரஜனுடன் வினைபுரிகின்றது. இந்த நைட்ரஜன் ஒரு கலவை வடிவில் தாவரத்தால் உறிஞ்ச முடியும். இந்த வழியில் கரிம உரங்கள் ஆலைக்கு நன்மை பயக்கும். ரைசோபியம் அல்லது நைட்ரோசோமோனாஸ் அல்லது நைட்ரஜன் என்சம் வளிமண்டலத்தில் இருக்கும் நைட்ரஜனுடன் N2 வடிவில் நைட்ரேட் அல்லது NOH3 போன்ற கலவை வடிவில் பல்வேறு கலவைகளில் வினைபுரிகிறது. இறுதியாக தாவரங்களை பெறுங்கள். அதனால்தான் நாம் நிலத்தில் அதிகப்படியான கரிம உரங்கள் காரணமாக வளிமண்டலத்தில் அல்லது காற்றில் கிடைக்கும் நைட்ரஜன் உரத்தில் இருக்கும் நைட்ரோஜன் நொதியுடன் வினைபுரிந்து கலவை வடிவில் தாவரங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆலை எளிதில் கிடைக்கும் நைட்ரஜனை உறிஞ்சாது. ஆனால் சிக்கலான வடிவில் கிடைக்கும் நைட்ரஜன் தாவரத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது நைட்ரேட் வடிவில் கிடைக்கும் நைட்ரஜன் தாவரத்திற்குள் நுழைந்த பிறகு நைட்ரைட்டாக மாறுவதன் மூலம் தாவரத்தின் ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டில் பங்கேற்கிறது. ஒளிச்சேர்க்கை செயல்முறையும் ஒரு இரசாயன செயல்முறையாகும். இது உண்ணில், எண்ணில், தாவரங்களில், பறவைகளில், விலங்குகளில் நம் அனைவரிடமும் தொடர்ந்து நிகழ்கிறது. ஆனால் செயல்முறைகளும் இரசாயன செயல்முறைகளும் பாக்டீரியாவில் நடக்கும் வேதியியல் வேலை உயிர் வேதியியல் வேலை என்று அழைக்கப்படுகிறது. O2 அதாவது ஆக்சிஜன் நமது இரத்தத்தில் காணப்படும் ஒரு வேதியியல் செயல்முறையாகும். நம் உயிரினங்கள் எனவே எந்த இரசாயன வேலை நடந்தாலும் அது உயிர் வேதியியல் வேலை என்று அழைக்கப்படுகிறது. எனவே இரசாயனம் ஒரு பேய் அல்ல. அதேபோல் ஆர்கானிக் பேய் போல தோற்றமளித்து ஏமாற்றி வருகிறோம். சத்துகள் மண்ணுக்கும் சத்து செடிகளுக்கும் என்பதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை இரண்டும் அவசியமாகும். இந்த இரண்டையும் பிரித்து பொருட்களை சிக்கலான பொருட்களாக பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வெறும் செயற்கை உரம் மட்டும், மாட்டு சாணம், மாட்டு கோமியம் விவசாயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் என்று கேட்காதே. அது முட்டாள்தனம், அது தவறு. ஒரு ஆலைக்கு அது கரிமமா அல்லது கனிமமா என்பது முக்கியமில்லை. தாவரங்களுக்கு 16 வகையான அடிப்படை கூறுகள் தேவை. தாவரங்கள் அந்த அடிப்படையான கூறுகளை சிக்கலான வடிவத்தில் மட்டுமே உறிஞ்ச முடியும். தாவரத்தால் பொருளை மட்டுமே உறிஞ்ச முடியாது. ஆனால் சிக்கலான வடிவில் இருக்கும் இரசாயன உரங்கள் அல்லது நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைக்கேற்ப அதே அளவில் கொடுக்க வேண்டும். அதிக அளவு கொடுப்பதால் மண்ணில் இருக்கும் நுண்ணுயிரிகள் தாவரத்திற்கு நன்மை பயக்கும். இந்த இரண்டுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். மேலும் செறிவூட்டப்பட வேண்டும். மேலும் ஊட்டச்சத்து கலவைகள் போன்ற சிக்கலான உரங்களை கொண்டிருக்க வேண்டும். தாதுக்கள் மண்ணுக்கும் ஊட்டச்சத்து தாவரங்களுக்கும்
இதை புரிந்து கொண்டு விவசாயம் செய்யுங்கள். தயவு செய்து ஆர்கானிக் வலையில் விழுந்து ஏமாறாதீர்கள். விவசாயம் செய்ய இவை இரண்டும் தேவை. நாம் யாரையும் புறக்கணிக்க முடியாது. சத்துக்கள் இல்லாமல் அல்லது சத்தான பானங்கள் இல்லாமல் எந்த பழங்களை சாப்பிட்டாலும் எந்த பயனும் இருக்காது. அது பெரிய அளவும் பயனளிக்காது. பழங்களில் இந்த ஊட்டச்சத்து தாதுக்கள், முக்கிய கூறுகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் இருக்க தாவரங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்க வேண்டும். தாவரங்களும் செறிவூட்டப்பட்ட பொருட்களும் வழங்குவதன் மூலம் மட்டுமே மீதமுள்ள கூறுகள் தாவரங்களுக்கு நுழையாது. அந்த தனிமம் எமது நிலத்தில் இருந்தால் அவற்றை தனியாக வழங்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரியான சத்துக்கள் அனைத்தும் நம் மண்ணில் இருந்தால் தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை என்றால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நிபந்தனையின்படி தேவையான அளவு கொடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தாவரங்களில் இருந்து தரமான சத்து நிறைந்த உணவு கிடைக்கும். இது இல்லாவிட்டாலும் பெரிய கனமான பயனற்ற பழங்கள்தான் கிடைக்கும். அதை சாப்பிடுவதால் எந்த பலனும் இல்லை. மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால், தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டின் போது கார்பனின் பங்கு முக்கியமானது. கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் பங்கு மிகவும் பெரியது. முக்கியமாக ஒளிச்சேர்க்கையில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் பங்கு முக்கியமானது. கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் பங்கு மிகவும் பெரியது. தாவரங்கள் முக்கியமாக நீரிலிருந்து ஹைட்ரஜனை பெறுகின்றன. தண்ணீருக்கான சூத்திரம் H2O ஆகும். இது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகும். தாவரங்கள் நீரிலிருந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கொள்கின்றன. இந்த வழியில் ஆலைக்கு ஹைட்ரஜன் கிடைக்கிறது. ஆனாலும் கார்பன் எவ்வாறு பெறப்படுகிறது? பெரும்பாலும் மக்கள் என்பது புரிகிறது. தாவரமானது நாம் மண்ணுக்கு கொடுக்கும் மத்திய உரத்திலிருந்து கார்பனை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டில் பயன்படுத்துகிறது. இது முற்றிலும் தவறு. நம் நாட்டில் அந்த அளவுக்கு கார்பன் இல்லை, போதாது. ஏனெனில் கார்பனின் அளவு 0.1 எட்டியுள்ளது. வெறும் 0.1 உள்ள கார்பன் தாவரத்தின் ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டில் பங்கேற்பது மிகவும் குறைவாக உள்ளது. உண்மையில் மண்ணில் கார்பன் இல்லை என்றால் நிலத்திற்கு இந்த கார்பன் எங்கிருந்து கிடைக்கிறது? ஒரு தாவரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கீழிருந்து மேல் வரை கார்பன் உள்ளது. ஆனால் இந்த கார்பன் எங்கிருந்து வருகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இதை நீங்கள் அறிந்தால் இது சற்று விசித்திரமாக தோன்றும். ஆனால் நிலத்திற்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். கார்பன் டை ஆக்சைடு நமக்கு விஷம். ஆனால் அது தாவரங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றன. இது நமக்கு விஷம். ஆனால் அது இல்லாமல் தாவரங்களால் வாழ முடியாது. அதுவே தாவரத்தின் உயிர்காற்று. கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அதிலிருந்து கார்பனை பிரிக்கிறது. அந்த கார்பன் ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டில் பங்கேற்கிறது மற்றும் ஒரு இரசாயன எதிர்வினைக்கு பிறகு கார்பனாக மாற்றப்பட்டு வெவ்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறது. ஒரு வேதியியல் செயல்முறை மூலம் அந்த கார்பனை கார்போஹைட்ரேட்டாக மாற்றுகிறது. வளிமண்டலத்தில் இருந்து கார்பனை எடுத்து தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வழங்குவதன் மூலம் செடி பச்சை நிறமாக மாறி தண்டுகள் வளரும், இலைகள் வரும், பழங்கள் வரும். இதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு பயிர் நடப்பட்ட பிறகு கார்பன் உருவாகி செடி வளரும்போது பல தண்டுகளை எடை போடுகிறது. அதில் அனைத்து தண்டுகளில் கார்பன் நம் மண்ணில் வருவதில்லை. நமது மண்ணில் கார்பன் 0.1% உள்ளது. அதற்காக சுற்றுச்சூழலில் இருந்து தாவரங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் செயற்கை பொருட்களை எதற்காக பயன்படுத்துகிறோம்? செறிவூட்டப்பட்ட பொருட்கள், செறிவூட்டப்பட்ட உரங்கள் நம் ஆலைக்கு பயன்படுத்துவதில்லை, நிலத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில்
மண்ணில் இருக்கும் பல நுண்ணுயிரிகள் அவற்றை வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகின்றன. அவை உணவுக்காகவும் கார்பனுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கிருமிகளும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் தாவரத்தை கவனித்து கொள்கிறார்கள். நம் மண்ணில் செடிக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி இருக்க வேண்டும். நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வேரமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். இது தேவை. அப்போதுதான் நைட்ரஜன் போன்ற அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் நுண்ணுயிரிகளால் சிக்கலான நைட்ரஜனாக மாற்றப்பட்டு தாவரத்திற்கு கொடுக்கப்படுகின்றன. அதேபோல் பரஸ்பரஸை கரைத்து, அதாவது பாக்டீரியாவில் உள்ள என்சம்கள் மண்ணில் இருக்கும் கழிவு பாஸ்பரஸுடன் இரசாயன எதிர்வினை மூலம் தாவரங்களுக்கு கிடைக்கச் செய்கிறது. இதெல்லாம் எளிதாக நடக்க வேண்டும். அந்த செயல்பாட்டில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. அடைப்பை தடுக்கவும் பூச்சிகளிலிருந்து தாவரங்களை பாதுகாக்கும் நுண்ணுயிரிகளை வழங்கவும் கார்பன் தேவைப்படுகிறது. அதாவது மத்திய உரங்களானாலும் கார்பன் சார்ந்த உரங்களானாலும் நிலத்துக்கு கொடுக்கிற நாமே இதெல்லாம் நிலத்துக்கு கொடுக்கிறோம். இதன் காரணமாக ஆலை வலுவாக மாறும். ஆனால் இது ஒளி சேர்க்கை செயல்முறையை பற்றியது அல்ல. வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அதிலிருந்து கார்பனை பிரிப்பதன் மூலம் தாவரங்கள் இரசாயன எதிர்வினைக்கு உட்படுகின்றன. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு செயற்கை, எதற்கு சத்து என்பதை இத்துறையிலிருந்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒன்பா இயற்கை மற்றும் ஊட்டச்சத்துக்களின் சமச்சீர் விவசாயத்தை அனைவரும் செயல்படுத்தினால் அதிக மகசூல் கிடைக்கும். அதேபோல நாம் எந்த பொருளை பெற்றாலும் அல்லது வாடிக்கையாளர்களின் மற்றும் நுகர்வோருக்கு கிடைக்கும் பொருட்கள் மிகவும் வலிமையானவை மற்றும் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தவை. இல்லையெனில் அது அளவு மற்றும் எடையை மட்டுமே காண்பிக்கும். அவற்றின் கனிமங்கள், புரதம் மற்றும் உணவுப் பொருட்கள் எதுவும் இருக்காது. அவை வெறும் கழிவு பொருளாகவே இருப்பார். நம் தாவரத்திலிருந்து தரமான மற்றும் சக்தி வாய்ந்த பொருளை பெற விரும்பினால், அதே உணவை நாம் விரும்பினால் தாவரங்களில் 16 வகையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்க வேண்டும். தாவர வளாகங்களின் வடிவத்தில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. இயற்கையாக கிடைக்கும் N2PT போன்ற சத்துக்களை அவர்கள் உறிஞ்ச முடியாது. P2O4, A2O5, CO2, வாட்டர், H2O ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் கலவை சிக்கலானது என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்கள் இந்த சிக்கலான பொருட்களை மட்டுமே உறிஞ்ச முடியும். பொருட்களுக்கு மட்டுமல்ல. இதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆர்கானிக் மாயையிலிருந்து வெளியே வாருங்கள். ஆர்கானிக் என்ற வார்த்தையால் நாமும் நுகர்வோரும் ஏமாந்துவிடக்கூடாது. தாவரங்களிலிருந்து வரும் அனைத்தும் ஆர்கானிக். ஆனால் அவை நச்சு பொருட்களை கொண்டிருக்கக்கூடாது. இரசாயனங்கள் இல்லாத பொருட்களாக இருக்க வேண்டும். எல்லா ஆர்கானிக் இரசாயனங்களை சேர்த்த பிறகும் அது இன்னும் ஆர்கானிக். அது இல்லாமல் அது கரிமமாக இருக்காது. ஏனெனில் அதில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் இரண்டும் உள்ளது. நச்சு இரசாயன உரங்கள் மற்றும் இரசாயன பூச்சிக்கொல்லிகள் இல்லாத இதுபோன்ற பொருட்களை வழங்க வேண்டும். ஊட்டச்சத்து இல்லாத உணவு அல்ல. தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆர்கானிக் என்பது நிலத்திற்கானது, கரிமமானது தாவரங்களுக்கு என்பதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு நல்ல விவசாயம் செய்யலாம். அது மட்டுமின்றி நுகர்வோருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எந்தவித வைரஸும் இல்லாத உணவை கொடுக்கும். அதனால்தான் ஆர்கானிக் மிகவும் நல்ல விஷயம் என்று கருதி ஒவ்வொரு பாக்கெட்டிலும் ஆர்கானிக் அச்சிடுவதால் அந்த பொருள் நல்லதாக இருக்காது. அவன் என்ன விளைவிக்கிறான் என்பதை விவசாயி மட்டுமே அறிவான். அத்தகைய பாக்கெட்டுகளை வாங்கும் நபருக்கு தெரியாது. ஆர்கானிக் பாக்கெட் வாங்கினதும் நல்ல பொட்டலம் ஆர்கானிக் பாக்கெட் என்று நினைப்பது சரியல்ல. தாவரங்களிலிருந்து வரும் அனைத்துமே ஆர்கானிக் பொருட்கள்தான். தாவரத்தின் வேர்கள், தண்டுகள், இலைகள், பூக்கள், பழங்கள் மற்றும் விதைகள் அனைத்துமே இயற்கையானவை. ஆனால் விவசாயத்தில் நச்சு இரசாயன உரங்களே
ரசாயன பூச்சிக்கொல்லிகளே சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரசாயனமற்ற பொருளான சுத்தமான மற்றும் வலிமையான உணவுப் பொருட்களை வழங்க முடியும். சுத்தமான ரசாயனமற்ற தயாரிப்புகளை பேசுவதற்கு எந்த பொருளையும் ரசாயனம் இல்லாத பொருட்களாக விற்கலாம். ஆர்கானிக் என்ற சொல்லி அல்ல, தாவரங்களிலிருந்து வரும் அனைத்துமே ஆர்கானிக் தான். நச்சு பொருட்கள் இருந்தாலும் இது ஆர்கானிக். ஆர்கானிக் பொருள் என்பது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனுடன் தொடர்புடைய அனைத்து பொருட்கள் அல்லது சேர்மங்கள் கரிம பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதை கருத்தில் கொண்டு 8ஆம் வகுப்பு முதல் ஒவ்வொரு வேதியியல் புத்தகத்திலும் கரிம வேதியியல் மற்றும் கனிம வேதியியல் விவரங்கள் உள்ளன. இதையெல்லாம் விவசாயிகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நுகர்வோர்களாகிய நீங்களும் இதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சத்துக்கள் இருப்பதால் ஆர்கானிக் ஆகாது என்று கருதி மாட்டு கோமியம் மற்றும் மாட்டு சாணத்தை மட்டுமே பயன்படுத்தி உற்பத்தி செய்ய வேண்டும். அத்தகைய குழப்பத்தில் இருந்து வெளியே வாருங்கள். அது தவறு. தாவரத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட வேண்டும். ஒரு தாவரத்திற்கு தேவையான அனைத்து உயிர் வேதியியல் செயல்பாடுகளும் இருக்கவும், தாவரத்தில் கிடைக்கும் அனைத்து உணவுப் பொருட்களும் அனைத்து ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டிருக்கவும் அதற்கு தேவையான அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும். இந்த நிலையில் கொடுக்க வேண்டிய சத்துக்களை அதே அளவில் கொடுக்க வேண்டும். அதிக அளவில் கொடுக்கப்படக்கூடாது. எல்லோரும் சிக்கலானவர்கள் மற்றும் எளிதில் வருவதில்லை. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது NOBயின் முதல் பகுதி. இதற்கு பிறகு விவசாயத்தை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். அது ஆர்கானிக். இந்த ஆர்கானிக்கு இடையிலான உறவு என்ன? முதலில் நான் ஆர்கானிக் மாயையை பற்றி விளக்க வேண்டும். நான் அதை செய்தேன். இந்த NOBயின் முதல் பகுதியில் ஆர்கானிக் பற்றி விளங்கியுள்ளீர்கள். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் சேனலில் நீங்கள் சேரவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெல் ஐக்கானை அழுத்தி இந்த சேனலில் நீங்கள் சேரலாம். நன்றி. இந்த சேனலை பற்றி உங்களுடைய சக விவசாயிகளுடன் எடுத்து கூறுங்கள். அந்த விவசாயிகள் அனைவரையும் நம்முடைய அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அனைத்து வீடியோக்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி.